பண்ணி கொத்திக்கிட்டு இருந்த அருணாச்சலத்தை 53 வட்ட தலைவராக்குறது நீங்க. ஆனா சீட் நம்பர்லயே பதம் பாக்குற மாதிரி உங்களை பத்தியே சட்டசபையில பேச சொல்லி எதிர்க்கட்சி எம்எல்ஏ கிட்ட புகார் மனு கொடுத்திருக்காங்க. தினமும் அவர் கையாலேயே இந்த செடிக்கு தண்ணி ஊத்துவாரு. இன்னைக்கு என்னன்னா அவரே வெட்டி எரிஞ்சிட்டு போறாரு. இவர் தாண்டா உண்மையான அரசியல்வாதி. எம்எல்ஏவா இருக்கும் போதே இப்படி. அம்மா, உங்க அப்பா மினிஸ்டர் ஆயிட்டாரு, அதான் சொல்ல வந்தேன். நீங்க மினிஸ்டர் ஆயிட்டீங்களாமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். காலேஜ் கிளம்பலமா? கிளம்புறேன்ப்பா. கொஞ்சம் சாப்பிடுமா. என்னம்மா? பாரு, சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற. நான் ஊட்டுறேன்டா, சாப்பிடு. நான் என்ன சின்ன குழந்தையா என்ன போய் ஊட்டிட்டு இருக்கீங்க? நீ எவ்வளவு பெரியவளானாலும் எனக்கு பிள்ளை தானடா. ஆமா, நான் என்ன எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன்? ஐயோ, அசிங்கமா இருக்குமா, எல்லாரும் பாக்குறாங்கம்மா. சாப்பிடுமா, நான் ஊட்டா தானே நீ கொஞ்சமாவது சாப்பிடுற. சாப்பிடு. யோ, என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது வாசிங்கன்னு சொல்றேன்ல, சும்மா பேசிட்டு இருக்கீங்க. சார், நான் அப்பவே சொன்னல, எங்க மாஸ்டர் வந்தா தான் நாங்க ஆரம்பிப்போம். மந்திரி ஊரலைக்கு வந்துட்டாரியா? ஏதோ மாஸ்டர் கேஸ் மாத்திட்டு இருக்க. சார், நீங்க ஸ்டேட் வரைக்கும் தான். எங்க மாஸ்டர் இருக்காரு, ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லவர். ரெஸ்பெக்ட் வேணும், ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட். மரியாதை, மரியாதை. மார்னிங் சார். நல்லா இருக்கியா? இருக்கு சார். ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சது சார். நீயா? நான் மந்திரின்னு நினைச்சிட்டேன். நினைச்சிட்டியா? புழிஞ்சு காய போடு போ. லேட்டா வந்துட்டு திமிரு வேறையா? ஃபீல்டுக்கு நான் லேட்டா வந்தாலும் கரெக்டா வாசிப்பேன், பாக்குறியா? வாசியா பாப்போம். ஹலோ, மந்திரிக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவன், சொல்லி உன்னையே உள்ள தள்ளிடுவேன். சாரி சார். அப்படி போடு. என்ன பாண்டு, ஆரம்பிச்சிடலாமா? என்ன மிச்சிடலாமா? மிச்சம் தான், ஆரம்பிங்க. ரெடி, 1 2 3 4.
மேடம் 5 மணிக்கு பிக்கப் பண்ணிட்டுமா? என் ஃப்ரெண்ட் ரிசப்ஷனுக்கு போகணும், சீக்கிரமா. 3 மணிக்கு? கம் அட் 4. ஓ 2 மணிக்கா? ஏய் இங்க வா. அண்ணே என்னடா எல்லாரும் திரும்பி வரீங்க? கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சா? இல்லண்ணே, நம்ம ப்ரோக்ராம் தான் கேன்சல் ஆயிருச்சு. ப்ரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சா? ஆமாண்ணா. என்னடா சொல்ற? அண்ணே நீங்க கொஞ்சம் லேட்டா, ஒரு 2 மணி நேரம் தான் லேட்டா வருவீங்கன்னு சொன்னேன். அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி வேற ஒரு ட்ரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேற ஒரு ட்ரூப்பா? யாரா அவனுங்க? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு உப்மா ட்ரூப். அவனுக்கிட்ட இந்த கேஎஸ்ஆர் ட்ரூப்பை பத்தி சொன்னியா? சொன்னனே. என்ன சொன்னான்? எவனா இருந்தா எனக்கு என்ன? அது டைட்டில் வேற என்ன சொன்னான்? கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டோம், நாங்க வாசிச்ச தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த பேண்ட் மாஸ்டர். எவன்டா அந்த பேண்ட் மாஸ்டர்? திருநீர்மல தெப்ப கோலமே, திருநாள் தந்த முத்துரதமே. திருநீர்மல தெப்ப கோலமே, திருநாள் தந்த முத்துரதமே. மங்கள குங்குமமே, புது செண்பக சந்தனமே, தங்கத்தின் தேர்வலமே, இந்த தங்கச்சி ஊர்வலமே. திருநீர்மல தெப்ப கோலமே, திருநாள் தந்த முத்துரதமே, முத்துரதமே. வருமே அதில் உன் சீர் வருமே, இந்த தேவதையை வணங்கிட ஊர் வருமே. தோகை மயில் இவள் வரும் வாகனமோ, தாமரைப்பூ அது இவள் ஆசனமோ. மண் பார்த்து நடை போடும் குலமாதர் தன்மை, அம்மாடி அதுதானே தமிழ்நாட்டு பெண்மை. செல்வங்கள் பல கோடி இருந்தாலும் கண்ணே, எப்போதும் கணவன் தான் உன் தெய்வம் பெண்ணே. தங்கச்சி கூட்டத்துக்கு ஒரு அண்ணனின் பாட்டு இது, புது பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் சொந்தத்தை வளர்க்கும் மங்கள வாழ்த்து இது. திருநீர்மல தெப்ப கோலமே, திருநாள் தந்த முத்துரதமே. மங்கள குங்குமமே, புது செண்பக சந்தனமே, தங்கத்தின் தேர்வலமே, இந்த தங்கச்சி ஊர்வலமே. திருநீர்மல தெப்ப கோலமே, திருநாள் தந்த முத்துரதமே, முத்துரதமே. காலையிலே எழுந்ததும் கண்மணியே, காலையிலே தினமும் கண்முழித்து, வாசலிலே அழகிய கோலமிட்டு, சாமிக்கெல்லாம் பணிவுடன் பூஜை செய்து, சந்தோஷம் குறையாத முகத்தோடு கண்ணே, சட்டி முட்டி தேய்த்தெடுத்து சமைக்க வேண்டும் பெண்ணே. எல்லோரும் பசியார பரிமாறணும் முன்னே, சம்சாரமானவளின் சாப்பாடு பெண்ணே. அத்தையும் மாமனும் தான் உன்னை மெச்சிட வாழ்ந்துக்கணும், இந்த உத்தமி பத்தினி 10ஆம் மாசம் தொட்டில அட்டிக்கணும். திருநீர்மல தெப்ப கோலமே, திருநாள் தந்த முத்துரதமே. திருநீர்மல தெப்ப கோலமே, திருநாள் தந்த முத்துரதமே. மங்கள குங்குமமே, புது செண்பக சந்தனமே, தங்கத்தின் தேர்வலமே, இந்த தங்கச்சி ஊர்வலமே. திருநீர்மல தெப்ப கோலமே, திருநாள் தந்த முத்துரதமே, முத்துரதமே.
யோ டிரைவர், என்னையா பண்ணிட்டு இருக்க? இன்ஜின்ல ஏதோ பிரச்சனைமா, ஒரு 4 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. 4 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா நான் எப்படியா வீட்டுக்கு போவேன்? அப்படியே நேரா போனீங்கன்னா மெயின் ரோட்ல ஏதாவது வண்டி வரும், நீங்க லிஃப்ட் பிடிச்சு போயிடுங்க. நான் ஏதாவது மெக்கானிக் பிடிச்சி கைத்தாங்களா தள்ளிட்டு வந்துடுறேன். ஏன் ஆல்பர்ட், என் பக்கத்துல சிவப்பு தாவணி போட்டு ஒரு பொண்ணு வந்திருந்தாளே, அந்த பொண்ணு ஓகே, என்னை விட கொஞ்சம் கலர் கம்மி, பரவாயில்ல. நீ எந்த பொண்ணு? அட விடுமணி, நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். நீ விட்டுருவப்பா. ஆனா வீட்டுக்கு போறவங்க அம்மா விடுதா? ஏண்டா கல்யாணத்துக்கு வாசிக்கிறீங்க, கச்சேரிக்கு வாசிக்கிறீங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாருங்கோ பாருங்கன்னு சும்மா நோண்டுது. எங்களால தாங்க முடியல. உனக்கு புண் பார்த்து எனக்கு வயசாகி போச்சு. அவன் புண்ணை பார்த்து உனக்கே வயசாகுது. சு, அவருக்கு பண்காட்சி இருக்க கூடாது, ஏலே இருக்கணும், அஜிங்கம் இருக்க கூடாது, அல்கா இருக்கணும். அழுக்கா இருந்தா போய் சோப் போட்டு கழுவி விட்டு வா. டேய் பண்ணாட, அழுக்கலடா, அழகா இருக்கணும். அதுதான் அழுக்கு. தள்ளு, கிட்ட வராத. உன்னை யாரையாவது லவ் பண்ண சொல்லலாம்னா அதுவும் முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் அழகாவது. பாத்தியா, கொஞ்சம் அழகா இருக்கேன்னு சொன்னா அதுக்கே அழுகிறாங்க பாரு. ஏப்பா நிறுத்திப்பா, என்னாலே தாங்க முடியல, நான் ஏங்கிக்கிறேன். நீ இறங்குனா என் அளவு குறைஞ்சிருமா? இதெல்லாம் உடம்போட ஊர்னதுடா. இந்தப்பா கொஞ்சம் சொல்லுப்பா. வேண்டாம், அப்புறம் நானும் அழுதுருவேன். நீ ரொம்ப தமாசு. இதுக்கு இன்னைக்கு நான் தலை கூட சீவல, ஆனா எவ்வளவு லட்சணமா இருக்கும் பாரு. நீப்பா விளையாட்டுக்கு சொன்னே நிறுத்திட்டேன். மணி, தனியா ஒரு பொண்ணு ரோட்ல நின்னுட்டு இருக்கு, என்னன்னு போய் பாரு. என்னமா அது, நேரம் கெட்ட நேரத்துல நடு ரோட்ல நின்னு கையை காட்டுறிய, என்ன விஷயம்? So please help me. My car has broken down and I have been waiting here for a very long time. I'll be very grateful to you. So please. நீ கோத்ரேக்கே பாத்ரே, பாத்ரேக்கே கோத்ரே. ஆத்லேக்க பாத்தாக்கா படிக்க சுருப்பா காசி கொனைக்கொண்டே. பாத்திரக்கே பண்டார மொட்டை. பண்டார மொட்டை. புரியல? புரியல. அப்படித்தான் இருக்கு எங்களுக்கும். நிக்கிறது குன்னூர் மலை மேல, பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷா? தமிழ்ல பேசுமா. என் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. 1 மணி நேரமா இங்க நின்னுட்டு இருக்கேன். போற வரவங்களாம் என்னமோ மாதிரி பாத்துட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் சார் எப்படியாச்சும் என்ன வீட்டுல டிராப் பண்ணும். ப்ளீஸ் சார். டேய், நம்ம ரவிக்கு தேடிட்டு இருக்கிறோமே, இந்த பொண்ணை பார்த்தா அழகா இருக்கு. கோர்த்து விட்டலாமா? கோர்த்தே விடலாம். ஆனா அந்த புண்ணை பார்த்து பன்னிக்காரிச்சு மத்தது. என்னது பண்ணிக்காரிச்சியா? பன்காட்சி. ஓ பணக்காரிச்சியா? ஏழையாக்கிருவோம். ரவி ஏழையாச்சு, இந்த பன்காட்சி செட்டப் ஆகுமா? அவனை பணக்காரன் ஆக்கிருவோம். என்ன? என் கூட சேர்ந்து உங்களுக்கு மூளை நல்லா ஒர்க் பண்ணுது. டேய், இன்னைக்கு இதோட நிறுத்திக்க போ. நாங்க யோசனை பண்ணி பார்த்தது இது ஓட்டுற காரியமா தெரியல. என்னது? இது நடக்கிற காரியமா தெரியல. சோ நீங்க தான் சார் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் சார். இந்த பாருமா, எங்க முதலாளியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுகளை வண்டியில ஏத்த மாட்டார். அப்படி ஏத்துனாருன்னா ஒண்ணு பிரெக்னண்டா இருக்கணும், இல்லன்னா பேஷண்டா இருக்கணும். ஐயோ, நான் எப்படியாவது இப்ப வீட்டுக்கு போகணுமே சார். அப்ப நீ பேஷண்ட். என்ன நோயின்னு கேட்பானே. டிபின்னு சொல்லுவோம். சேச்சே, பொண்ணு கொழுகொண்டு நம்பவே மாட்டான். அப்போ மேண்டல்னு சொல்லுவோம். அது பெட்டர் மேக்ஸில் தூங்குறதுடா. மேண்டல் மேண்டல். ஓ மெண்டல்ங்கறியா? நோய் உனக்கு கேட்டனா அந்த பொண்ணு கேட்டனா? பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் உனக்கு சார். அட வெச்சுக்கமா. அது மட்டும் இல்ல, இப்ப நீ ஏழைய பொண்ணு. புரியலே? பூவார் பூவார். சாரி சார். அப்ப இங்கேயே இரு, நாங்க போய் கூப்பிட்டோம்னா வா. ரவி, என்ன? அந்த பொண்ணை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணுமா? விளையாடுறீங்களா? வாசிக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்துட்டாங்கன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க? நாங்களும் அப்படித்தான் நினைச்சோம். ஆனா அந்த பொண்ணு கதையை கேட்டா ரொம்ப பாவமா இருக்கு. என்ன பாவம்? ஆமா பிரதர், அந்த பொண்ணு ஏழை பொண்ணு. ஏழையா இருந்தா 50 100 கொடுத்து அனுப்புங்க. அப்படின்னா தான் நாங்களே கொடுத்து அனுப்பியிருப்போமே. அந்த பொண்ணு இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. அதுக்கு பிளட் கேன்சர். பாத்தியா இருமுது. இருமுனா பிளட் கேன்சரா? பின்ன தும்முனா பிளட் கேன்சரா? ஏப்பா, இதுக்காக கையில எக்ஸ்ரே வச்சுட்டா சுத்த முடியும் நாங்க? சரி, வர சொல்லுங்க. ரூட் கிளியர், கம். நீ முன்னாலே ஏறு, நாங்க பின்னாலே ஏறிக்கிறோம். மணி 11:30. மணி என்ன மணி துணிங்கிற? பின்னால போற ஆம்பளைங்க உட்கார்ந்திருக்காங்க. இந்த பொண்ணை நம்ப எப்படி உட்கார வைக்க முடியும்? அது யாரை நம்மளால நம்மள அந்த காட்டு பண்ணி நம்பவே முடியாது. நீ ஏறமா முன்னால. டேய் ஏறா. பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரி தெரியலையே. அது நீங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இந்த பட்டுப்பாவாடை சட்டை போட்டிருக்கேனே, அதனால தான் நான் இன்னும் 2 மாசத்துல நான் சாக போறேன்ல. நான் எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அதான். அந்த பொண்ணு
இன்னும் 2 மாசத்துல சாக போகுது. சச்சா, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பமா. தேங்க்யூ. ஆமா, உன் பேர் என்னம்மா? கீதா. ஆமா சார், நீங்க ஏன் இப்படி குயின் எலிசபெத் பையன் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? அது என்னடி அப்படி கேட்ட? அவர் ராஜ பரம்பரை, ஓஹோ. இந்த நாட்டு ஆண்ட பரம்பரை. சேரன் பாண்டி நீ பாக்கல? ஆமா பார்த்தேன். அதுல இருப்பாரு இவரு. மணி, அட நீ சும்மா இருப்பா. அது முகத்துல சந்தோஷம் பாருப்பா. இன்னும் 2 மாசத்துல சாக போற பொண்ணுப்பா. ம். சந்தோஷமா தான் இருந்து செத்துட்டு போட்டுமே. அவர் ராஜ பரம்பரை தான். அவங்க அப்பா பெரிய ஆளு. அவங்க அப்பா யாரு? ம். ஆ, அவங்க அப்பா பெரிய மினிஸ்டர் மிஸ்ஸஸ் வீரி ராகவன். நம்ம அப்பா பேர சொல்றாரு. டேய், ஆமா, மினிஸ்டர் வீரராகவனோட புள்ளதான் இவரு. அவர் வண்டி ஓட்டுற ஸ்டைலே தனியா இல்ல. இவங்க பேண்ட் வாசிக்கும் போது நான் பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, இவர்தான் மினிஸ்டர் பையன் இந்த Dress போட்டிருக்காரு. நீங்களே ஏன் இப்படி Dress போட்டிருக்கீங்க? ட்ரெஸ் போடலன்னா யார் காசு தருவா? இது அவருக்கு எவ்வளவு எதிரிங்க தெரியுமா? ஹிட்லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. அவரை பாதுகாக்கிற எலிப்படைகள் நாங்க. அதுக்காகத்தான் யூனிஃபார்மா நாங்க எல்லாரும் இந்த Dress போட்டிருக்கோம். ஆமா, அவ்வளோ பெரிய மினிஸ்டர் பையன் ஏங்க டப்பா வண்டியில வரீங்க? அட தெரியாம சொல்லிச்சு. அதுக்காப்பா நீ முறைக்கிற? நமக்கு 1/2 டஜன் வண்டி இருக்கு. அத பத்தி தெரியுமா அதுக்கு? அவருக்கு நிறைய வண்டி இருக்கு. ஆ. 4 ஃபியா, 4 அம்பா, 4 மாரு, நிறைய வண்டி இருக்கு. ஆனா இந்த வண்டி தான் அவருக்கு பிடிக்கும். ஏன்னா இதுல தானே இன்ஸ்ட்ருமெண்ட் ஏத்த முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா? இது ஆமாங்க, எங்களை பாதுகாக்கிறதுக்காக இது கத்தி, கடப்பாரை, கம்பு, இதுக்கு பேரெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். அத சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்? ஐயோ ஐயோ. நடுரோட் டம்மி வாசிக்கிறாங்க. மணி, பள்ளிவிட சொல்லு. டேய் வழி விடுறா. இறங்கி போய் சொல்லு மணி. என்ன இறங்கி போய் சொல்லி இவங்களை விட்டுறேன்டா அப்புன்னா. இருடா, அங்க போய் அடிப்பான். ஏப்பா மியூசிக் டைரக்டர், நடு ரோட்ல குச்சி வச்சுட்டு ஆட்டாட்டு ஆட்டுறியே. அப்படி ஒரு ஓரமா போய் ஆட்டினீங்கன்னா எங்களுக்கு வழி கிடைச்ச மாதிரி இருக்கு. நாங்களும் போயிருவோம்ல. ஐயோ ஏய், டியூன் நான் போட்டேன். பல்லவி சரணெல்லாம் ஒழுங்கா பாடிட்டுங்கடா, சுதி தப்பாம. மங்களம் பாட்டாதீங்கடா, அப்புறம் கோர்ட் வரைக்கும் போனோம். ஐயோ, இவன் ரொம்ப மோசமானவனாச்சு. எல்லாம் நம்ம ஆளுகடா. ஏய், ஐயோ, அம்மா. இரு பேசும்போது அடிக்குதோ. ஏய், இரு வலிக்குதோ. ஏய். ஐயோ ரவி, வந்து காப்பாத்து. நான் வரமாட்டேன். ரவி, பாத்து. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரதும். ஐயோ மணி 12 ஆச்சு. நீ சனிக்கிழமை வா. சனிக்கிழமையா? அவங்களுக்கு சனிதான். வர இது பார், இது பார். இதெல்லாம் நாங்க தெய்வமா மதிக்கிற வாத்தியங்க. இது ஆயுதமா பயன்படுத்த கூடாது. என்ன தப்பு தப்பு. இதுல வச்சுட்டு வாங்க, விளையாடலாம். குத்து 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 குத்து. மணி மணி. சொல்லல இது தெய்வ மாதிரின்னு. இதை உடைக்க விட மாட்டேன். ஆனா உங்களையும் உதைக்க விட மாட்டேன். என்ன மணி? ஐயோ விட்டுறா, விடுறா மணி.
துவச்சு. வண்டி நிறுத்துங்க. ஐயோ வண்டி நிறுத்துங்க. ஏன் என்னாச்சு? வீடு வந்துருச்சு. உங்க வீடா? இல்ல உங்க வீடு. எங்களுக்கே அது இங்க வீடு. மினிஸ்டர் வீரராகவன் வீடு. வீரராகவன் வீடு. அட நம்ம வீடப்பா. நம்ம வீடா? ஆமா, ராத்திரி நீ மறந்துடுவ. ஏங்க எங்க வீட்டை பாருங்க, எக்ஸிபிஷன் மாதிரி எவ்வளவு பெரிய வீடுங்க. நான் போய் சுத்தி பார்க்கலாமா? ஒரு நாள்ல பார்க்க முடியுமா? கட்டிச்சோறு கட்டிட்டு 3 நாள் சுத்தினாலும் பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்? உள்ள விட்டா தானே பார்க்க முடியும். அங்க வாட்ச்மேன் இருப்பாங்க, அதை சொல்றாங்க. உங்க வீடு குச்சி விடா? இல்ல பச்சி வீடு, போய் கடிச்சிட்டு வந்துரு. இல்ல அது சாதாரண வீடுதான், ஓட்டு வீடு. பிரதர், அவங்க வீட்டு மேலே டிராப் பண்ணுங்க. எது? அது வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் போகிறேன். தேங்க் யூ. நோ மென்ஷன். வெல்கம். ஏப்பா, அந்த பொண்ணு மறைஞ்சிருச்சு. திருப்ப வண்டிய. வர வர உன் லொல்லு தாங்க முடியல மணி. கரெக்ட். டேய், எதுக்கு அதை பண்ணிட்டு வீணா போய் சொல்லிக்கிட்டு? சரிப்பா, அங்க பாரு கருப்பு கருப்பா நிக்கிறானுங்க. திருப்ப வண்டிய. அட திருப்பு. மிக்கிற போறானுங்க. அட, எங்க வச்சதெல்லாம் காணோம்? சாதம் பரிமாறுற வரைக்கும் உங்களால கொஞ்சம் பொறுமையா இருக்க முடியாதா? என்ன பண்றது பசி? ஏய், சத்தம் போடாதீங்க நாய்களா. கல்யாண வீட்லயே சாப்பிடலாம்னு சொன்னேன். உங்க மகன் ரோசக்காரனாச்சு, அங்கெல்லாம் சாப்பிடுவாரா? மதர், சீக்கிரம் பொரிச்சு வைங்கோ. இது பொரிச்சு வைக்கவா? பொரியல் வைங்கன்னு சொல்றா. டேய், அவன் வாட்சதே சரியில்லை, வைக்காதீங்க. சரி, சாதம் போட்டுட்டு சாம்பார் ஊத்துறதுக்குள்ள மறுபடியும் இலைய காலி பண்ணிட்டீங்கன்னா சாம்பார் எங்க ஊத்துறது? தீர்த்தம் குடிக்கிற மாதிரி குடிச்சிருமா இல்லையா? அத்தை, இதுங்களுக்கு எப்படி எல்லாம் போட்டா சரிப்பட்டு வராது. நான் போடுறேன் பார். என்ன பாமா? அதை விட பெருசா இருக்கும். ஐயோ, என்னடா இது? இந்த கலக்கிறா, நம்ம இந்த கலக்கிறியா? பரவாயில்லை, இதெல்லாம் எங்க வீட்டிலே மிச்சர் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லுவோம். ஆமா, பிச்சைக்காரங்க வீட்டுல எல்லாம் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஓடு. அக்கா, நீங்க ஹை ஸ்பீட்ல லுக்குகளை கொடுத்து லவ்ஸ்கள் பண்ணது போதும். அப்படியே பக்கத்துல கொஞ்சம் கவனிங்க. தண்ட சொத்துக்கெல்லாம் எவ்வளவு போடணும், எப்ப போடணும்னு எனக்கு தெரியும். ஏய், தாண்ட சோறு கட்ட சோறு அப்படியே அப்பி போடும் பாரு. என்ன நீ இந்த ராணி மாதிரி நடந்துட்டு இருக்க? ராணி தாயா, இந்த வீட்டுக்கு வர போற மருமக இங்க ராணி இல்லாம பின்ன என்ன கூனியா? ஊனியே மேலு. நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டாலும் வாசிக்க வந்தவங்க நீங்க,
வாக்கப்பட போறவன் நான். அத மனசுல வச்சுக்கிட்டு போடுறது தின்னுட்டு போங்க. சைடு வீட்டு சவுண்ட பாத்தியா? பிரதர் எனக்கு வர கூவத்துக்கு நாத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன பண்றது? மூக்க புடிச்சுக்கோ. ஏயா இதுங்கெல்லாம் வந்துதா வாச்சுதான்னு கைட்டு விடுறதை விட்டுட்டு கூடவே வச்சுக்கிட்டு கூடையே ஆக்கி போடுறியே. பாரு ஒண்ணு 1.5 கிலோ கொட்டிக்கிட்டு. உன்னதான் சொல்லுது. விட மாட்டியா அப்போ? என் வீட்டு பணத்தெல்லாம் இப்படி தின்னே தீக்குறானுங்க. யோ நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தண்டை சோறு இங்க இருக்க கூடாது. வேலைக்கு 2 இலை தான் வெளியில வேணும் சொல்லிட்டேன். ஐயோ 2 இலை தானா? அப்ப நானும் தண்டச்சோறு என்னையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? சேச்சே உனக்கு ஒரு இலை என் புருஷனுக்கு ஒரு இலை. அப்ப உனக்கு? நான் தான் என் புருஷன் இலையில சாப்பிடுவேனே. சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்றாங்க. இலை சைஸ்ல இதுங்களுக்கு 2 இலை. ஊட்டே பசி எடுக்குதே. ஆமா சாப்பிட்டா மட்டும் வளர்ந்துருவீங்களாக்கும். மோந்துட்டு போய் மூக்க கழுவுங்கடா. இந்தா இந்தா வெக்கம். விரல தின்னு போது 2 ரவுண்ட் வாமா. போதும் நாளைக்கு எது சாப்பிடுவீங்களா? அடுத்த தெருவுதான். யோ நீரியா? என்ன மணி? லவ்ஸ் தான் தாக்கு. எல்லாம் உனக்கு தானேயா? நீ நல்லா சாப்பிட்டதானே எல்லாருக்கும் சம்பாதிச்சு போட முடியும். மா இனி ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்க. அசதியில போ. என்னடா? யாரு? இது உங்க அம்மா செஞ்சதா? நான் செஞ்சது கண்ணே. அடிப்பாவி. நல்லா இருக்கா? ராசா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டியா? யோ கண்ணு வைக்காத போயா. வந்துட்டேன். முடியும் அப்படிதான். ஏன்டா அப்படி பாக்குற? நெல்லிச்சோறு நீ மணக்க. இன்னைக்கு நீ சமைச்ச? ஆமா கொன்னுடுவான் உன்னை. காலையில இருந்து கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி விழுந்து நான் சமைச்சேன். ஆமா சமையல் என்னமோ நீ தான் பண்ண. ஆனா அந்த கலக்கல் பிரியாணி நான் தானே பண்ணேன். அதத்தானே அவர் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆமா நீங்களும் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு தினமும் கலக்குன்னு கலக்கிட்டு தான் இருக்கீங்க. எவனுமே அவனை கண்டுக்க மாட்டேங்கிறானே. மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா உன் புள்ளதான் எனக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீதான் கொஞ்சம் உதவி பண்ண. பாப்போம். தனி கேஸ் வந்துருச்சு. யாரு? என் அண்ணனை தான் சொன்னேன். என்னண்ணே என்ன ஏன் இப்படி ஊட்டியே கேட்கற மாதிரி கத்திட்டு இருக்க? எங்க போயிட்டு வர நீ? நான் எப்பவும் எங்க போனா அங்கதான் போயிட்டு வரேன். அந்த 1.25 கால்னா அதிகம். அந்த 3/4 நாள் ட்ரூப் பசங்க வீட்டு பக்கம் போனா இனிமே போக கூடாது. நான் எப்போ போறேன்? டமா தூண்டு வயசுல இருந்து போயிட்டு இருக்கேன். நான் அப்படிதான் போவேன். இனிமே போக கூடாது. இன்னைக்கு அவங்க எங்க ட்ரூப்ப மாத்தி உழைச்சு போட்டாங்க. ஓ நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வாசிக்கிறவங்க. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அவங்க லோ கிளாஸ் கல்யாணத்துக்கு வாசிக்கிற லோ கிளாஸ் பீப்பிள்ஸ். நீ அவங்களாம் போக கூடாதுமா. இத பாருங்க, நீ இப்படி சுத்துறது 4 பேர் பார்த்தாங்கன்னா உன்னை இவனு கட்டிக்க மாட்டான். கட்டிப்பான். அதுக்கு தானே நாங்க போறேன். இப்ப நான் சொல்ல கேட்க போறேன் இல்லையா? நான் சொல்றது மட்டும் நீ கேக்குறியா? குடிக்காத எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். இப்படி குடிச்சு நான் அது என்கிட்ட போயிடு. அவ்வளவு சீக்கிரத்துல போயிடுவேனா நானே? என் தலைவனுக்காகத்தான் உன்னை இப்படி எல்லாம் வளர்த்துறேன். அவர் உன்னை கட்டிக்கிட்டாலும் சரி வச்சுக்கிட்டாலும் சரி உன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நான் போவேன். பாப்போம். நான் உனக்கு அண்ணன்.